இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் லூக்கா 1:52. பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி விடுவாராம். தாழ்மை உள்ளவர்களை நான் உயர்த்துவேன் சொல்கிறார். அப்போ பலவான்களுடைய வில் முறிந்ததுன்னே பார்க்குறோம் இல்லையா? அதாவது தம்முடைய புயத்தினாலே அவர் பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை தேவன் சிதறடித்தார்னு அதுக்கு முந்தின வசனத்தில் பார்க்குறோம். அப்போ இருதய சிந்தையில் அகந்தையாக இருக்கிறவர்களை தேவன் சிதறடிக்க பண்ணுவார். அவருடைய புயத்தின் பலத்தினாலே அது பராக்கிரமம் செய்யணும்னு பார்க்குறோம். எசேக்கியேல் 17:24 அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல். அப்போது இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே என்ன சொல்கிறாரு? ஒரு விருட்சத்தை தாழ்த்தவும் ஒரு விருட்சத்தை உயர்த்தவும் ஒரு விருட்சத்தை பச்சையாக்கவும் பட்டுப்போகவும் செய்வது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அது எல்லா விருட்சங்களும் அதை அறிந்திருக்குதுன்னு சொல்கிறார். அப்போ ஒருவனை தாழ்த்தவும் ஒருவனை உயர்த்தவும் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பலவான்களாக இன்றைக்கி ஆசனங்களில் இருக்கிறவர்களை கூட தேவன் தள்ளி போட்டு தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். யாக்கோபு 4:10 பார்க்குறோம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அந்த தாழ்மையுள்ள சிந்தை நமக்குள்ளே காணப்படணும். ஏன்னா கர்த்தர் அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அந்த தாழ்மையும் அந்த சாந்தத்தையும் நாமளும் தரித்து கொள்ளவர்களாக இருக்கணும். அப்படி நாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தும் போது அவர் நம்மை உயர்த்துவார். சங்கீதம் 107:40-41 பார்க்கும்போது அவர் பிரபுக்களின் மேல் இகழ்ச்சி வரப்பண்ணி வழியில்லாத அவாந்திர வெளியில் அவர்களை தெரிய செய்து எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சத்தை கூட அவர் என்ன ஆக்குவாராம்? மந்தையை போல் ஆக்குவேன்னு சொல்கிறார். அப்போ பிரபுக்களாக அவங்க இருந்தால் கூட இன்றைக்கி அவர்களை இகழ்ச்சி வர பண்ணிடுவாராம். அவர்களை இகழ்ச்சி வர பண்ணி வழியில்லாத அவாந்திர வெளியில் அவங்க தெரிகிறது போல் அவங்கள தெரிய பண்ணுவேன்னு சொல்கிறார். எளியவனே நான் குப்பையிலிருந்து அவர் தூக்கி சிறுமையிலிருந்து அவர்களை எடுத்து உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்குவேன், அவங்க வம்சங்களை எல்லாம் ஒரு மந்தையை போல் அவங்கள பெருக பண்ணுவேன்னு சொல்லி தேவன் இன்னைக்கு வாக்கு பண்ணுறார். அப்போ அவர் தாழ்மையை ஒவ்வொருவருக்குள்ளாக எதிர்பார்க்குறாரு இல்லையா? அந்த மனத்தாழ்மையை நம்மளுக்குள்ளே வேணும். 1 சாமுவேல் 2:6-8 வரைக்கும் பார்க்கும்போது இங்கே அண்ணால் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து அவங்க சொல்கிறாங்க. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார், அவர் பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறவரும் அதுலேருந்து ஏற பண்ணுகிறவருமா இருக்கிறார். அப்போது நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற மனுஷனுக்கு நம்ம பயப்படாதபடிக்கு நம்ம கர்த்தருக்கு பயப்படணும். ஏன்னா கர்த்தர் தான் கொல்லுகிறவர் உயிர்ப்பிக்கிறவர், அவர் பாதாளத்திலேருந்து இறங்கவும் ஏறவும் பண்ணுகிறவர். ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் பிதாவாகிய தேவனாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அவர் கரந்தூக்கி எழுப்பப்பட்டார். இன்றும் அவர் பிதாவின் வலது பாரத்திலே வீற்றிருக்கிறார். அப்போ அவர் நம்மை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள தேவன் இல்லையா? பாதாளத்திலேருந்தும் நம்மளை ஏற பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் இந்த தாழ்மையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறார், அவர் ஐஸ்வர்யம் அடையவும் பண்ணுகிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார். அப்போ ஒரு மனுஷனை உயர்த்துகிறதும் தாழ்த்துகிறதும் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. ஒருத்தனை ஐஸ்வர்யவான் ஆக்கிறதும் தரித்திரன் ஆக்கிறதும் அவருடைய கரத்தில் இருக்குது. அப்போ கர்த்தருடைய கரத்திலே நாம் அடங்கி இருக்கிறவர்களாக இருக்கணும். லூக்கா 18:14 பார்க்குறோம், அவனல்ல இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே தன்னுடைய சீஷர்களுக்கும் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் சொல்கிறத பார்க்குறோம். இந்த இடத்துல இந்த லூக்கா 18 ஒரு சம்பவம். இங்கே இங்கே 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படியாக தேவாலயத்துக்கு போகிறாங்க. ஒருத்தன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று கொண்டு தேவனை நோக்கி, நான் பரிகாரர் அநியாக்காரர் விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல இல்லாமல் இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாமல் நான் இருக்கிற ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை துதிக்கிறேன். அப்போ இவன் என்ன பண்ணுறான்? மற்றவங்களோட தன்னை ஒப்பிட்டு
பெருமை பாராட்டி சொல்கிறான், இவர்களை போல இல்லை, நான் உம்மை துதிக்கிறேன். வாரத்தில் 2 முறை நான் உபவாசிக்கிறேன், என் சம்பாதியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே அவன் ஜெபம் பண்ணினான். ஆனால் ஆயக்காரன் யாருன்னா வரி வசூல் செய்கிறவங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஆயக்காரனும் தூரத்தில் நின்று, அந்த ஆலயத்துக்கூட தூரத்தில் நின்று தன் கண்களை கூட வானத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு அவன், தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் சொல்லி தேவனை நோக்கி தன்னை தானே தாழ்த்துகிறதை இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ இவனே நீதிமானாக்கப்பட்டான், அப்படியே அவன் தன் வீட்டுக்கு திரும்புகிறான். அதனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனை தேவன் உயர்த்துவார். இன்றைக்கி தேவன் அதுதான் இன்றைக்கி நம்மிடத்திலையும் எதிர்பார்க்குறார். அந்த மன தாழ்மை நம்மிடத்தில் இருக்கான். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அரசாளுகிறவனை கூட சிறையிலிருந்து புறப்பட பண்ணுகிறவரும் அவர் தான். ராஜாக்களை ராஜாங்கத்திலிருந்து பிறந்தவர்களை கூட ஏழையாவரும் உண்டுன்னு சொல்கிறார். அப்போது ஒருத்தன் உயர்ந்த ஸ்தானத்திலேருந்து தாழ்ந்த ஸ்தானத்திலிருந்து உயர்த்தவும் தேவனாலே கூடும். சங்கீதம் 113 6-8 பார்க்கும்போது, அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கிலும் தம்மை தாழ்த்துகிறார். நம் தேவன் எப்படி தன்னை தாழ்த்துகிறாராம்? வானத்திலும் பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அப்போ சிறுமைப்பட்ட நிலையில் இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்க, மற்றவர்களால் நீங்கள் இகழப்படுறீங்க, மற்றவர்களால் நீங்கள் புறந்தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கி உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், சிறியவனை நான் புழுதியிலிருந்து தூக்கி விடுவேன்னு சொல்கிறார். எளிய நிலையில் இருக்கிற உங்களை குப்பையிலிருந்து தேவன் உயர்த்தவும் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்படி எளியவர்களை தேவன் உயர்த்துவேன்னு சொல்கிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுவேன். ஏன்னா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்டவங்களை பிரபுக்கள் மத்தியிலும் ஜனங்களுடைய மத்தியிலும் அவர்களை நான் உட்கார பண்ணி அவங்க தலைகளை தேவன் உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யோபு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யோபு சொல்கிறார், தாழ்ந்தவர்களை உயர்த்தி வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறாராம் கர்த்தர். அப்போ தாழ்ந்தவர்களை தேவன் உயர பண்ணுகிறார், உயர வைக்கிறார். அதே போல் துக்கத்தின் வஸ்திரத்தை அணிந்தவர்களாக இருக்கிறவர்களே தேவன் ரட்சித்து உயர்த்தவும் வல்லமையுள்ளவர். ஏன்னா யோபுடைய நிலைமை நம்ம பார்க்குறோம் இல்லையா? யோபு சகலத்தையும் இழந்து வீதியில் உட்கார்ந்துருக்கிறார். அவருடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் இழந்து போனார், 10 பிள்ளைகளை இழந்து போனார். அவர் சரீரத்திலையும் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொப்பளங்கள்னால நிரம்பப்பட்டிருந்துச்சு. அந்த நிலையிலையும் அவர் சாம்பலில் ரெட்டுடுத்தி உட்கார்ந்து தன்னை தாழ்த்தினார். அப்படி துக்கிக்கிறவர்களை கூட தேவன் ரட்சிக்க வல்லமையுள்ளவர் இல்லையா? அதுக்கு பிறகு பார்க்குறோம், யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தபோது அவர் சிறையிருப்பை மாற்றினார் கர்த்தர். அவர் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசிர்வதித்தார். யோபுவின் முகத்தை கர்த்தர் பார்த்தார் என்றே யோபு 42ஆம் அதிகாரத்தில் வார்த்தையை பார்க்குறோம். அப்போ கர்த்தர் நம்மை நாமே தாழ்த்தும் போது நம்மை பார்க்கிறார். அவர் நம்மை உயர்த்த வல்லமில்லவர். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேயே அண்ணால் சொல்லுகிறாங்க, பலவான்களின் வில் முறிந்ததுன்னு சொல்கிறாங்க. பலவான்களாக இருக்கிறவர்கள் வில்லை தேவன் முறித்து தள்ளாடினவர்களே பலத்தினாலே அவர் இடைக்கட்ட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி தள்ளாடி போன நிலைமையில் நீங்கள் இருக்கீங்களா? தேவன் உங்களை பலத்தினாலே இடைக்கட்டுவார். தாழ்ந்த நிலையில் இருக்கிற உங்களை தேவன் உயர்த்த வல்லவர். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்குறோம், தீங்கு எங்களை அணுகுவதில்லை, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் ஜனத்திலே சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினாலே சாவார்கள். சிலர் அக்கிரமத்தெல்லாம் செஞ்சுக்கின்னு தீங்கு எங்களை அணுகாதுன்னு சொல்லி கொண்டிருக்கவங்க அநேகம் இருக்கலாம். அவங்கள எல்லாரையும் தேவன் என்ன சொல்கிறாரு, அப்படி சொல்லுகிற பாவிகள் எல்லாம் பட்டயத்தினாலே சாவாருங்க. ஆனால் அந்நாளிலே விழுந்து போன நான் தாவீதின் கூடாரத்தை எழுப்பி மறுபடியும் அதன் திறப்புகளையெல்லாம் அடைத்து பழுதாய போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அவர்கள் கூடாரத்தை நான் மறுபடியும் ஸ்தாபிப்பேன். இதை செய்கிறேன், இதை சொன்னது கர்த்தர், இதை சொல்லுகிறது கர்த்தர் என்று பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கும் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை போல இருக்கிற உங்கள் எல்லைகளை தேவன் மறுபடியும் எடுப்பித்து கட்டுவார். உங்களுடைய திறப்பாய் கிடக்கிறவர்களை தேவன் அடைத்து போடுவார். பழுதாய் கிடக்கிறதை தேவன் சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல உங்களை செழிப்புள்ள எல்லையாய் உங்களை எல்லையில் உள்ளவர்களாய் உங்களை தேவன் மாற்ற வல்லமையுள்ளவர். அன்னைக்கு தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை கர்த்தரை நம்பியும் அவரிடத்தில் தன்னை தாழ்த்துகிறவர்களுக்கும் தேவன் அருள வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.
அதனால் நீங்கள் எதை குறித்தும் கலங்கவோ திகைக்கவோ தேவையில்லை. தேவ சமூகத்திலே உங்களை நீங்களே தாழ்த்துங்க. தேவன் உங்களை உங்கள் எல்லையிலே உங்கள் தலையை உயர்த்துவார். ஆமீன்.